வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் இந்த இடம் எங்க சார்? இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. குலமங்கலத்துல தான் இருக்கு மதுரையில. இப்ப இந்த இடத்துக்கு வந்து வரவங்க சார். இப்ப வந்து எத்தனை பேர் வந்து விருப்பத்தோட இருக்கவங்க? விருப்பத்தோட இருக்கிறவங்க எத்தனை பேர்னு கிடையாது. மேக்ஸிமம் வந்து விருப்பம் இல்லாம தான் வருவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் விருப்பத்த உருவாக்கிருவாங்க. ஒரு 4 நாள்ல அவங்களுக்கு விருப்பம் வந்துரும். அந்த மாரி தான். மேக்ஸிமம் விருப்பத்தோட யாரும் வர்றதில்ல. ரொம்ப ரேர். இப்ப 100ல ஒரு 10% கூட வச்சுக்கலாம். 90% விருப்பம் இல்லாம தான் வருவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் விருப்பத்தோட இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு குடுக்க ஆரம்பிச்சுருவோம். இப்ப ட்ரீட்மென்ட்க்கு எடுத்து வந்தவங்க திரும்பி போகும்போது அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க? திருந்தி போகும்போது அவங்க குடும்பம் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா, அதாவது அவங்க அவங்க கண்ணுல தெரியும். அந்த நன்றி உணர்வு. ரொம்ப வந்து அவங்க வந்து எங்கள பார்த்த உடனே ரொம்ப இ உயர்வா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே வாழ்க்கைக்கு அப்படின்ற மாரி. அதெல்லாம் கிடையாது. அது ஆண்டவனுடைய செயல். அப்படின்றத நாங்க எடுத்து சொல்லிருவோம். சொல்லி அனுப்பிச்சு விடுவோம். ரொம்ப சந்தோஷமா போவாங்க. இனிமேல் தான் எங்க வாழ்க்கை வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கைய வந்து நாங்க வாழப் போறோம். ஒரு நாள் நாங்க நெறைய கஷ்டப்பட்டுட்டோம். இந்த கஷ்டத்துலருந்து நாங்க எப்படியாச்சும் மீண்டு வரணும். நாங்க கும்பிடாத தெய்வம் கிடையாது. அந்த தெய்வம் தான் எங்கள இந்த குளத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படிம்பாங்க. உண்மதான் அது. எப்படின்னா, சரியான நேரத்துல ஒரு சரியான இடம் அமையணும். அமைஞ்சா தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த டைமிங் வர்றதுக்கு அந்த அவங்க சொன்ன மாரி, அந்த அவங்க கும்பிட்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், இவங்களுடைய வழிபாடு தான் வந்து அந்த தாய்மாருடைய கண்ணீர், இந்த பிள்ளைகளுடைய ஏக்கம், அந்த அவங்க பெத்த தாய் தந்தையினுடைய அந்த வலி, வேதனை இதெல்லாம் சேர்ந்து தான் இவர வந்து நம்ம மையத்துக்கு இழுத்துட்டு வருது. அது சரியான நேரம், சரியான இடம்னு நாங்க சொல்லுவோம். அந்த சரியான நேரத்துல தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அப்பதான் இவருக்குமே ஸ்பார்க் ஆகும். நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவர் பட்ட அவமானம், வலி, வேதனையோட இவரு அத புரிஞ்சுக்குவாரு. புரிஞ்சு ஒரு நல்வழிக்கு வருவாரு. அவங்க ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. அவங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம்பாங்க. அதே மாரி ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க. இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போன நபரே அடிக்கடி டெய்லி தொடர்பு கொள்வாரு. "சார் நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். என் குடும்பத்தில இந்த பிரச்சனை, நல்லது, கெட்டது, வீடு கட்டிட்டேன், அத பண்ணிட்டேன், என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன், பையன் அதில படிக்கிறான், இந்த காலேஜ்ல சேர்த்துருக்கேன், அது காலேஜ் சேர்த்துருக்கேன்." இப்படி நெறைய விஷயங்கள என்கிட்ட பகிர்ந்துக்குருவாங்க. எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி நம்மட்ட இருந்து போனவங்க இவ்வளோ தூரத்துக்கு நல்லபடியா இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, சந்தோஷமா இருக்கும். அவங்க ரொம்ப நன்றியா ஃபீல் பண்ணுவாங்க. எங்கேயாவது பார்த்துட்டா அவங்க ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப நாள் உறவுக்காரங்கள பிரிஞ்சு இருந்தா எப்படி வேகமா வந்து மீட் பண்ணுவாங்களோ, அது மாரி எங்கள எங்கேயாவது வெளியில பார்த்துட்டா கூட அவ்வளோ சந்தோஷமா வந்து சார் சார்ன்னு ஓடி வருவாங்க. "நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்க ஃபேமிலி எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதனாலேயே எங்களுக்கு நெறைய சொந்த பந்தங்கள் உருவாயிருச்சு. ஓகே சார். இப்போ வந்து இப்ப எப்படி ஒரு ஆள கூட்டு வருவீங்க? அவங்க இத்தன நாளா 24 மணி நேரமும் போதையில தான் இருந்திருப்பாங்க. கூட்டிட்டு வந்த உடனே போதை தெரிஞ்ச உடனே திருப்பி போதை தேடி பார்க்கும்போது உள்ள ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்ச மாரி ஃபீல் பண்ணி ரொம்ப அப்ரேஷனா இருப்பாங்க. அத எப்படி கட்டுப்படுவீங்க? ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணும் ஒரு 2 நாளைக்கு அப்படி இருப்பாங்க. அதுக்கு உண்டான மெடிசின்ஸ் டாக்டர் குடுத்துருவாரு. அந்த மருந்து, மாத்திரைகள் இதெல்லாம் குடுக்கும்போது, ஊசி இதெல்லாம் போடும்போது, அவங்க அப்படியே அந்த உடல் ரீதியா வந்து சரியாயிருவாங்க. அந்த மனநிலை வந்து ஒரு 4 மனசா இருக்கக்கூடிய அந்த மனச வந்து ஒருநிலைப்படுத்துற அளவுக்கு அந்த மெடிசின்ஸ் இருக்கும். அந்த மெடிசின்ஸ் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணும். அவங்க வந்து ஒரு நார்மல் நிலைமைக்கு வந்துருவாங்க. ஒரு 2 டேஸ் அதிகபட்சம் ஒரு 3 டேஸ் அது நார்மல் நிலைக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய டீடாக்ஸ் பண்ணி, அவர் உடல்ல உள்ள ஆல்கஹால் இதெல்லாம் வந்து ஓரளவு ரிமூவ் பண்றதுக்கு உண்டான அந்த மெடிசின்ஸ் நாங்க குடுக்க ஆரம்பிச்சுருவோம். குடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பரிபூரணமா ஓரளவு சரியாயிடும். ஒரு 40, 50 நாள் ஆச்சும் அவருக்கு மெடிசின்ஸ் கம்ப்ளீட்டா உள்ள போயிட்டே இருக்கும். அதில தான் அவங்க வந்து நெறைய அந்த பொடிய வந்து அவருக்கு மைண்ட்லயும் சொல்லி, அ உடல் ரீதியாவும் சரி எப்படி சொல்றதுன்னா, சாதாரணமா வழக்கமா பேசுற மாரி நம்மன்னு இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்களுக்கு சரியாகும். சரியாகி இதாகும். அவங்க வந்து ஒரு 2, 3 நாள்ல அவங்க முழு ஒத்துழைப்பு குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. பேசுவாங்க, தன்ன பத்தி சொல்லுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள நிலைமைகள எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் நாங்க புரிய வைப்போம். புரிய வச்சு நல்ல கவுன்சிலிங் குடுப்போம். அதாவது எப்படின்னா,
எல்லாரும் சொல்ற மாரி அறிவுரைலாம் சொல்ல முடியாது. அவர் கேட்க மாட்டாரு. தண்டனையும் அவருக்கு வந்து செட் ஆகாது. அறிவுரையோ, தண்டனையோ ஒரு குடிகாரனுக்கு, குடிக்கு அடிமையானவனுக்கு, ஒரு குடி நோயாளிக்கு வேலை செய்யாது. தண்டனையும், அறிவுரையும் வேலை செய்யாது. அவருக்கு மருத்துவமும், கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங்னா என்ன மாரி கவுன்சிலிங்னா மற்றவங்க சொல்ற அறிவுரை கிடையாது. இது தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு புரோகிராம் கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்குள்ள அவங்க போகும்பொழுது எப்படின்னா, உற்று கவனிப்பாங்க. நான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள. ரொம்ப காது குடுத்து கேட்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். இவங்க யாரு ஏதாச்சும் பேசினா கூட மறுத்து பேசக்கூடியவங்க. ஒரு பேசி ஒரு சொல்ல முடிக்கிறக்குள்ளாடியும் இவங்க அத மறுப்பாங்க. அது அப்படி கிடையாது. நான் சொல்றேன் நீங்க கேளுங்க. இந்த மாரி செய்யுங்கன்னு. அவரு என்ன சொல்ல வரேன்னே தெரியாது. இவரு சொல்ற கருத்த கூட அவரு சொல்ல வந்திருப்பாரு. இவர் மறுத்துருவாரு இடையிலே. அந்த மாரி ஒரு மனுஷன் இந்த கவுன்சிலிங்ல உற்று கவனிப்பாங்க. என்ன சொல்றாங்க? அப்படி காது குடுத்து கேட்பாங்க. ரொம்ப கவனிச்சு கேட்பாங்க. அப்ப அவருக்கு 10 விஷயம் சொல்லும்பொழுது 2 விஷயம் கண்டிப்பான முறையில அவர் மைண்ட்ல ஏறும். ஆழ் மனசுல பதியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆகி அப்படியே போறாங்க. ஒரு பாட்டில்ல சாக்கடை தண்ணி இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு 1/2 டப்பா சாக்கடை இருக்கும் அந்த பாட்டில்ல. நல்ல தண்ணிய ஊத்த, 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 ஊத்த என்ன ஆகும்? அந்த ஃபுல் ஆனதுக்கப்புறம் அப்புறமும் ஊத்த, ஊத்த, ஊத்த என்ன ஆகும்? அந்த சாக்கடை தண்ணி பூரா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரும். தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். அந்த தண்ணி. ஒரு கட்டத்துல வந்து சாக்கடை தண்ணி பூரா வெளியேறி, அந்த பாட்டில்ல வந்து ஃபுல்லா நல்ல தண்ணி ஆகும். அதே மாரி இவருக்கு நல்ல விஷயங்களை கவுன்சிலிங்கா அவருக்கு வந்து தன்னை உணர்தல்ன்ற அந்த புரோகிராம் மூலமா குடுத்துட்டே இருக்கணும். சரி நல்ல விஷயத்த சொல்லியாச்சு, சரியா போச்சு அப்புட்ன்றது கிடையாது. இவரு குடுத்துட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள குடுத்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து, 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 தொடர்ந்து அடுத்து, 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 அடுத்து இவருக்கு நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், குடியினால என்ன பாதிப்பு அப்ப சொல்லிட்டே இருக்கணும். இருக்க, 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 இருக்க அவருடைய ஆழ் மனசுல இவ்வளவு நாள் குடிச்சு, குடிச்சு பழகுன அந்த மைண்ட்ல செட் ஆன அந்த தீய பழக்கம் அவர விட்டு வெளிய போகும். ஒரு கட்டத்துல எப்படி அந்த பாட்டில்ல வந்து நல்ல தண்ணியா அந்த மாரி இவர் மனசுல பூரா நல்ல எண்ணங்களும், நல்ல சிந்தனைகளும், ஒரு தூய்மையான மனசா மாறி நல்ல மனிதரா மாறும். பிறரை மதிக்க ஆரம்பிப்பான். பிறரோட உணர்வுக்கு மதிப்பு குடுப்பாங்க. ஒரு மனைவி இருக்காங்கன்னா, அவங்க உணர்வுக்கு மதிப்பு குடுப்பாங்க. பிள்ளை இருக்கான்னா, அந்த பிள்ளைகளோட உணர்வுக்கு மதிப்பு குடுப்பாங்க. நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள்ன்றது அந்த இடத்துல வராது. ஒரு மனிதனுக்கு உணர்வுக்கு மதிப்பு குடுத்தா, நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள்ன்னு வராது. இப்ப பூரா நான் ஆம்பள, நான் சம்பாரிக்கிறேன், நான் சம்பாரிச்சு குடுக்குறேன். என் காசு நான் குடிக்கிறேன். நீ என்ன கேள்வி கேட்கிறது? நான் சொல்றேன் நீ கேளு. அப்படின்ற அந்த மனநிலை, அந்த குடியார தன்மையா இருக்கும்பொழுது, அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். இந்த குடி இல்லாத வாழ்க்கையில. அதுக்கு உண்டான வேலைகள் அனைத்தையுமே நாங்க செஞ்சு குடுத்துருவோம். மாறிருவாங்க. நிறைய விஷயங்கள் மாறும். ஓகே சார். இப்ப வந்து ட்ரீட்மெண்ட்க்கு சேர்த்து விட்டதுக்கப்புறம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தன வாட்டி இதுக்கப்புறம் பார்க்கலாம், இல்ல பார்க்கவே முடியாது? இல்ல. இது வந்து குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்கும். இங்க வந்து அவர ட்ரீட்மெண்ட்க்கு சேர்த்து விட்டுட்டு, அவங்க மனைவியோ, அவங்க அம்மா, அப்பாவோ, இவங்க வந்து ஒரு பிரிவினையில தான் இருக்கணும். கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். ஏன் அப்டின்னா, அதுவும் அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான் உளவியல் ரீதியா. அப்ப வந்து அவங்க ஒரு 50 நாள், 40 நாள் கழிச்சு தான் அவங்க பார்க்கணும். அப்பதான் அவரு ஒரு சிலருக்கு 1 மாசத்திலேயே அவர காமிக்கலாம். ஏன்னா, அவருக்கு ஒரு மாற்றங்கள் வந்திருக்கும். அதனால அவருடைய மாற்றத்தை பொறுத்து குறைஞ்சபட்சம் 1 மந்த்துக்கு பிறகு தான் அவங்கள வந்து ஃபேமிலி மெம்பர் யாராவது நேரடியா பார்த்து பேச முடியும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்க்கறனால. இவங்களுடைய அந்த குடியினால பாதிக்கப்பட்டு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து வீட்டுக்கு போயிடும். மனநிலை. ஏன்னா இவர் வந்து குடியில பாதிக்கப்பட்டு வெளிய வர்றாரு. மாத்திரை மருந்து சாப்பிட்டு உள்ள கவுன்சிலிங் கேட்கறாரு. அப்ப நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு தீங்கு செஞ்சுட்டோம் அப்படின்ற ஃபீலிங்ல இருப்பாரு. அந்த நேரத்துல அவங்கள பார்த்த உடனே முழுமையா அந்த மனசு பூரா அங்க போகும். அடுத்து இங்க கவுன்சிலிங் குடுக்கும்போது உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கும். மைண்ட் ஃபுல்லா ஃபேமிலி தான். போய் என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்ற மாரி இருக்கும். அதனால அத தவிர்க்கவும். 1 மாசத்துக்கு அப்புறம். ஓகே சார். ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இப்ப வெளிய போனதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா அவங்கள? உறுதியா பழகும். நல்ல கேள்வி. அருமையான கேள்வி கேட்கிறீங்க. இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு போனோம்னா எங்க கடமை முடிஞ்சிருச்சான்னா கிடையாது. குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு அவர ஃபாலோ பண்ணுவோம்.
அவங்க ஃபேமிலி எங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்கும். அவங்க அப்பா இருக்காரா, அண்ணன் இருக்காரா, அவங்க அம்மா இருக்காங்களா, மனைவி இருக்காங்க. இவங்க வந்து இவர்ட்ட நாங்க தொடர்பு பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசும்பொழுது, சப்போஸ் 2 நாள் எங்க கான்டாக்ட்ல வரல, தொடர்புல வரல, ஃபோன் தொடர்புல வரல அப்படின்னா, ஃபேமிலிக்கு அடிப்போம் ஃபோன். எப்படி இருக்காரு? 2 நாளா கான்டாக்ட் பண்ணல, ஃபோன் எடுக்க மாட்றாரு. என்ன விஷயம்? எதுவும் டிப்ரஷன்ல இருக்காரா? அப்படின்ற விஷயத்த கேட்போம். அப்ப அவங்க வந்து ஒத்துழைப்பு குடுத்து சொல்லுங்க. உண்மைய சொல்லணும். சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மாரியா டிஃபரன்ஸ் இருந்தா நாங்களே ஃபோன போட்டு, அவர்ட்ட நீங்க ஃபோன குடுங்க. அவர எனக்கு பேச சொல்லுங்க. நேரா ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வாங்க. ஒரு 2 டேஸ் இங்க இருங்க. 1 நாளைக்கு இருங்க. இருந்து உங்க பிரச்சனைய சொல்லுங்க. வாங்க ஒரு சிட்டிங் கவுன்சிலிங் பண்ணுவோம். அப்படின்னு கூப்பிட்டு வர வச்சுருவோம். நான் கூப்பிட்டு வந்துருவாங்க. ஏன்னா 3 மாசம் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்கும்போது எங்க கூட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அவங்க. நாங்க கூப்பிடும்போது வந்துருவாங்க மறக்காம. ஸோ தவிர்க்க பார்ப்பாங்க. அப்ப நாங்க நேரடியா பேசிட்டோம் அப்படின்னா வந்துருவாங்க. அப்ப வந்து அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏது பிரச்சனை இருக்கு? ஏன் இந்த மாரி டல்லா இருக்குன்னு சொல்றாங்க? ஏன் இந்த ஏஐ மீட்டிங்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணாம இருக்கீங்க? என்ன விவரம்? அப்படின்றதெல்லாம் நாங்க சொல்லி, கேட்டு அவர கொஞ்சம் கிளியர் பண்ணி, சிரிச்ச முகத்தோட திரும்ப அனுப்புவோம். அதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முழு ஒத்துழைப்பு தேவை அப்படின்றது. 1 வருஷம் ஆகும் குறைஞ்சது. ஓகே சார். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளிய போன நபர் இருக்கார்ல, அவர் எப்படியும் அவர் குடிக்கிற நேரத்துல அவரோட நண்பர்கள்லாம் குடிகாரங்களா தான் இருந்திருப்பாங்க. இப்ப வெளிய போனப்ப அந்த நண்பர்களோட சேரலாமா? கூடாதா? கண்டிப்பான முறையில சேரக்கூடாது. இத அவாய்ட் பண்றது எப்படி அப்படின்னா, இவரு ஒரு விஷயத்த சூட்சமமான ஒரு சில விஷயங்கள கடைபிடிக்கணும். அதாவது பிறரை பாதிக்காத பொய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அதே மாரி இவர வந்து "வாடா தம்பி மாப்பிள குடிக்க போவோம். என்னடா மச்சான்" அப்படின்னு கூப்பிடும்போது, "எனக்கு மஞ்சக்காமாலை வந்துருச்சு. 2 மாசம் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. இது முழுமையா சரியாகட்டும்டா. மாப்பிள ஒரு 10, 15 நாள்ல சரியாயிரும். அதுக்கப்புறம் ஜாலியா போய் தண்ணி அடிப்போம்டா. இதோட குடிச்சோம்னா செத்து கித்து போனான்னு" ஒரு பொய்ய சொல்லணும். அவன் கட்டாயப்படுத்த மாட்டேன். "இல்லடா நான் குடிய விட்டுட்டேன். இப்பலாம் குடிக்கிறது இல்ல" அப்படின்னு சொல்லிட்டா, அவன் திரும்ப எப்படி உங்கள இழுத்துட்டு போய் குடிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணி கூட்டு போயிருவான். வற்புறுத்திருவான். உங்க மைண்ட் அப்படி போயிடும். அதனால இந்த மாரி ஒரு பொய், ஒரு ஆப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ரூ. 7,00,000 ரூ. 8,00,000 வெளிய கடன் வாங்கி செலவழிச்சிருக்கேன். இப்பதான் வந்து ஓரளவு கரெக்ட்டா இருக்கு. இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட சேர்த்து குடிச்சோம்னா திரும்ப ஆப்பரேஷன் பண்ற மாரி ஆயிரும். அப்படின்னு ஏதாவது ஒரு பொய், உயிருக்கு பாதிக்கிற மாரி அவங்கள பயமுறுத்தி சொல்லிட்டீங்கன்னா, சரின்னு போயிருவாய்ங்க. இன்னொரு அழகான ஐடியா இருக்கு. குடியார மனிதனுக்கு வந்து தண்டனை, அறிவுரை ஆகாது. அதுல 2 பாயிண்ட்ல இருப்பேன் எப்பவுமே. அந்த அறிவுரைன்றது ஆகாது இல்லையா? இவரு அவர் வரும்பொழுது புத்தி சொல்லிறணும். அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சுருங்க. "ஏன் மாப்பிள குளிக்காம இருக்க? கால்ல நல்ல ட்ரெஸ் போடலையா? ஏன் கால்ல செருப்ப காணோம்? ஏன் வாட்ச் கட்டியிருந்தியே அது என்ன ஆச்சு? கழுத்துல செயின் போட்டிருந்தியே அது என்ன ஆச்சு? என்னடா மாப்பிள பைக் வச்சிருந்த அது என்ன ஆச்சு? ஏன்டா வீட்ட பார்றா, வீட்டுக்கு காய்கறி வாங்கி குடுத்தியா? சமையலுக்கு ஜாமான் வாங்கி குடுத்தியா? அரிசி வாங்கி போட்டியாடா?" இப்படின்னு ஒரு 10 கேள்விய கேட்டு அறிவுரை சொல்லுங்க. "இப்படி இருக்காரா மாப்பிள? அப்படிடா இப்படிடான்னு" சொன்னா, இந்த திசைக்கு அவன் தல வச்சு படுக்க மாட்டான். ஓடி போயிருவான். ஸோ வந்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாலிசி. இத பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடலாம். குடியார நண்பர்களோட சேர வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க் யூ சார். நீங்க சொன்னதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பான முறையில. ரொம்ப நன்றி. இந்த மையத்தில சேர்ந்து அவங்க மற்றவங்க வந்து பயன்பெறும்போது எங்களுடைய ஆசை. நாங்க ஆக்கப்பூர்வமாவும், அ ஆத்ம திருப்தியாவும் இந்த பணிகளை செய்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து வாங்க. இந்த கீழ நம்பர் குடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. நீங்க அட்மிஷன் பண்ணா பண்ணுங்க. எல்லா வசதியும் நாங்க பண்ணி குடுக்குறோம். ரொம்ப நன்றி.